ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன், நாளைக்கு காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. இன்னைக்கு உண்டான கோட்டா சீக்கிரமாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த இடங்களில் மே டே ஹாலிடேவாக இருக்கிறதுனால கொஞ்சம் க்ரௌட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்ரீவாரிமேட்டில் திவ்யதர்ஷன் டோக்கன் காலையில் 6 மணி போல் கவுண்ட் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. 9 மணி போல் மினிமம் டோக்கன்ஸ் அங்கே அவைலபிளாக இருந்தது. நாளைக்கு வியாழக்கிழமைங்கிறதுனால வியாழக்கிழமைகளில் சேம் டே டைம் ஸ்லாட் டோக்கன் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ சீக்கிரமாகவே நாளைக்கும் கோட்டா தீன்றும். நீங்கள் விஷ்ணு நிவாசம்லேயோ ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லேயோ பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயோ நாளைக்கு டோக்கன் வாங்க போகிறதா இருந்தால் காலையில் 12 to 1 க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஷியோராக சேம் டே டைம் ஸ்லாட் டோக்கன் கிடைக்கும். 3 மணி போல் பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணுவாங்க திருமலாவுக்கு போகிறதுக்கு. மலைக்கு போய் நீங்கள் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் ரூம் கூட எடுத்துக்கலாம். 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் டோக்கன் தரிசனம் வாங்க போகிறீங்கன்னா சீக்கிரமாகவே க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவாரிமேட்டுக்கு போகிறதுக்கு 5:30 மணிக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீ பஸ் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பும். 6 மணி போல் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற பஸ் இருக்குது. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூட ஸ்ரீவாரிமேட்டுக்கு போகிறதுக்கு டைரெக்டாக பஸ் இருக்கும். ஸ்ரீனிவாச மங்காபுரமில் இறங்கி போகிறதுக்கு கூட உங்களுக்கு பஸ் இருக்கும். எப்போவுமே கீழ்த்திருப்பதியில் நீங்கள் போகிறப்ப டோக்கன் தீர்ந்துருச்சுன்னா டக்குன்னு ஒரு 5:30 போல் பிளான் பண்ணிக்கோங்க. 6 மணிக்கெலாம் நீங்கள் ஸ்ரீவாரிமேட்டுக்கு ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் ஷியோராக கிடைக்கும். ஸோ நாளைக்கு காலைக்கு உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 1லேருந்து 2 மணி நேரம் ஆகலாம். மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் திவ்யதர்ஷன் டோக்கனில் இன்னைக்கு சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 தரிசனம் வர்ச்சுவல் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் ஆதார் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 12 மணி நேரத்துக்கு மேலே ஆகலாம். இன்னைக்கு திருவோண நட்சத்திரம், நாளைக்கு நேத்திர தரிசனம். அண்ட் கோவிந்த கோட்டி புக் பற்றின இன்ஃபர்மேஷன் டிடிடியில் சொல்லியிருந்தாங்க. 10,01,116 முறை 25 வயசில் அதுக்கு கீழே இருக்கிறவங்க எழுதினா அவங்கள மட்டும் விஐபி தரிசன டிக்கெட்டில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவோம். 1 கோடி முறை எழுதினா அவங்களோட சேர்த்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்தம் 5 பேரை சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவோம் அக்காமடேஷனோட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி பெங்களூரை சேர்ந்த 17 வயசு பொண்ணு கீர்த்தனாங்கிறவங்க 10,01,116 முறை கோவிந்த கோட்டி எழுதியிருக்கிறாங்க, கோவிந்த நாமம். ஸோ அவங்க எழுதி செவ்வாய்க்கிழமை விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டில் சுவாமி தரிசனம் பார்த்துருக்குறாங்க. போன வருஷம் நவராத்திரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காலையிலையும் சாயந்தரமும் ரொம்ப சின்சியராக எழுதி இந்த கோவிந்த கோட்டி எழுதி விஐபி பிரேக் தர்ஷனத்தில் சுவாமியை கிட்ட பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னதை டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. பேப்பரில் தான் எழுதியிருக்கிறாங்க. அந்த பேப்பரும் அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. பேப்பரில் தான் இருக்காங்க. ஏன்னா கோவிந்த கோட்டி புக் இந்த மாதிரி இருக்காது. ஸோ இவங்க தான் 10,01,116 முறை கோவிந்த நாமம் எழுதி செவ்வாய்க்கிழமை நேற்று சுவாமி தரிசனம் பார்த்துருக்காங்க விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டில். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 72,310 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 3.59 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 28,731 பேர். டைரக்ட் சர்வதர்ஷனம் டிவோட்டிஸ் 6 கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 8 மணி நேரம் ஆறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஜூன் மாதத்துக்கு உண்டான 300 தரிசன டிக்கெட்டோட சேர்த்து கொடுக்குற பஸ் டிக்கெட் ஏபிஎஸ்ஆர்டிசியில் இன்னும் ஓப்பன் பண்ணல. எப்போ ஓப்பன் பண்ணாலும் இம்மிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். ஆஃப்லைனில் தினமும் டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆஃப்லைனில் தினமும் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. 1,500 2 பேர் கீழ்த்திருப்பதியில் ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு மலைக்கு போய் 300 தரிசனம் வழியாக மூலவர் தரிசனம் பார்க்கலாம். ஸோ அதுவும் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. அண்ட் ஆஃப்லைனில் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டும் திருப்பதி ஏர்போர்ட்டையும் கொடுக்குறாங்க. 100 டிக்கெட்ஸ் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில். திருமலாவில் மொதல் நாள் ஜேஓ ஆஃபீஸில் போய் கூட நம்ம வாங்கிக்கலாம். இதெல்லாம் ஆஃப்லைனில் டிக்கெட்ஸ் கொடுக்கறது பற்றின இன்ஃபர்மேஷன். அண்ட் எப்போ திருமலைக்கு போனாலும் சரி, நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்ஜிதம் கவுண்டரில் ஆஃப்லைன் லக்கி டிப்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். குலுக்கல் முறையில் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட மறுநாள் காலையில் திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன்படி வரைக்கும் போய் பார்க்கலாம். நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட சேவாவையும் பார்த்துட்டு டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங், திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், கோயில்கள், தீர்த்தங்கள், வாலண்டியர் சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனோட சேர்த்து டெய்லியும் தரிசனத்துக்கு ஆகக்கூடிய நேரமும்
டிடிடியோட அப்டேட்ஸும் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.